வருகின்ற ஏப்ரல் 14 அதாவது தமிழ் புத்தாண்டன்று விஸ்வாச ஆண்டிற்கான துலாம் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குரு பகவானோட சஞ்சாரம் மே மாதம் வரை உங்களுக்கு கஷ்டத்தை தான் தருவார். ஆனால் மீண்டும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரப்போ உங்களுக்கான குரு பார்வை யோகமான பார்வையாக அமையும். ராகு பகவான் கேது பகவான் சஞ்சாரத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால நீங்கள் தொழில் செய்தி வந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் மூத்த அதிகாரிகளோட ஆலோசனை பெற்று நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பணிகள் நல்லபடியாக இருக்கும். அதே இது பெண்கள் குடும்பத்தில் அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் நல்லபடியாக நடத்தலாம். மாணவர் மணிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. உடல்நிலையில் மட்டும் சின்ன சின்ன அக்கறைகள் தேவைப்படும். அதாவது தோல் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தோல் சம்மந்தமான விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். இந்த விஸ்வாச ஆண்டில் உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியே பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. இருந்தாலும் உங்களோட குடும்பத்தில் மட்டும் சில இடங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் உங்களோட உடலில் தோல் சம்மந்தப்பட்டமான நோய்கள் வரலாம். அதனால அதுலேயும் கவனமாக இருக்கணும். மற்றபடி துலாம் ராசிக்கு உழைப்பை காட்டும் ஆண்டாக அமையும். மீண்டும் மற்றொரு ராசியுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.